அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 29/5/2025 விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 15ஆம் நாள் வியாழக்கிழமை. வளர்பிறை. இன்றைய திதி திருதியை திதி இரவு 11:18 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இரவு 10:38 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு புனர்பூசம். இன்றைய யோகம் மரண யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை இருக்கு. இன்றைய ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் தெற்கு. அதற்கான பரிகாரம் தைலம். இன்று அனுஷம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள் திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவை. இன்றைய பொது பலன்கள் சிவ பூஜை செய்ய, ஆயுதம் மற்றும் தொழிற்பயிற்சி மேற்கொள்ள, நெருப்பு தொடர்பான பணிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ குரு ராகவேந்திரரை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும். இந்த மீசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆடை ஆபரணம் எல்லாம் சேரும். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை எதிர்ப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அலைச்சல், டென்ஷன், கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். வராது என்று இருந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு. எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால பல வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியிருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் தாமதங்களும் ஏற்படும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க. வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தை பற்றிய கவலைகள் எல்லாம் வந்து நீங்கும். புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். செலவுகள் எல்லாம் கட்டுக்கடங்காமல் போகும். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. திடீர் பயணங்களால் திணறக்கூடிய சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். எதிர்பாராத பணபரம் உண்டு. வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் பிறக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். உங்களால் பயனடைந்தவங்க தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். வராது என்றிருந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு. எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில்
உங்க ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிற சிக்கலான சவாலான காரியங்கள்லாம் கையில் எடுத்துக்கணும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்துல சிக்கிக் கொள்ளாதீங்க. வியாபாரத்துல தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்துல உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள பிள்ளைகள் உங்களுடைய அருமையை புரிந்து கொள்வாங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்குவீங்க. மனைவி வழி உறவுகளால நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்துல புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். இன்றைய நாளை பொறுத்தவரையில திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். விலகி சென்ற உறவுகள் எல்லாம் விரும்பி வரக்கூடிய சூழல் ஏற்படும். நல்ல எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும். பொருளாதார நிலையில் உயர்வு உண்டு. வியாபாரத்துல லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரி உங்களுடைய வாசையை நிறைவேற்றுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய புதிய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும். பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் வழி வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீங்க. தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள்லாம் வந்து நீங்கும். பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. பழைய கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்துல உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.